அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபுதாபிலிருந்து நான் ரியாஸ். நம்ம போன வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸல் வீடியோ ஒன்று பார்த்தோம். அதாவது வந்து சீரியல் நம்பர் வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, ஃபில் சீரிஸ் எப்படி நம்ம வந்துட்டு கொண்டு வரது, ஆட்டோமேட்டிக் அண்டு டைனமிக் சீரியல் நம்பர் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, போன வீடியோ வந்து 50 மினிட்ஸ் லென்த்தாக போயிடுச்சு. நான் வந்து ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் சொன்னேன். 50 மினிட்ஸ் ஒரு லென்த்தாக போயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வந்துட்டு வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். டோன்ட் ஸ்கிப், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரியும். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணாலும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ அகெயின் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். என்னென்னா எக்ஸலில் ஃப்ரீ ஸ்பேன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ அங்கே சீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு டம்மி டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இது வந்துட்டு என்னென்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா ஹோம் மெனு பாரில் வியூவில் இருக்கும், ஓகேங்களா? வியூவில் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இருக்கும். வாட் யூ மீன் பை ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னால் என்ன? அதாவது ஃப்ரீஸ்னால் என்ன? முடக்கி வைத்தல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இன்னொரு ஃப்ரீஸ்ன்னு இருக்குது, உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவைக்கேற்ப மாறும், ஓகேங்களா? இது இங்கே வந்து நமக்கு தேவை வந்து முடக்கி வைக்கிறது இல்லை நிறுத்தி வைக்கிறது, ஓகேங்களா? அதான் ஃப்ரீ ஸ்பேன்ஸ். இப்போ எனக்கு ரோ மட்டும், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகி காமிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இருக்குல்ல, அது கீழே போங்க. கீழே போய்ட்டு ஃப்ரீஸ் டாப் ரோ, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே காமிக்கிது பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் ரோ மட்டும் ஸ்ப்ளிட் ஆகி காமிக்குதா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்ஃப்ரீ ஸ்பேன்ஸ்ன்னு இருக்குது, அதை எடுத்து விட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸில் இருந்து அன்ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன் நம்ம ஃப்ரீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு நார்மலாக நான் யூஸ் பண்ணும்போது நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்காக இருக்கும், நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். சப்போஸ் இந்த இதில் டம்மி டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்களேன். மேக்ஸில் ஏதாச்சும் ஒரு மார்க் யாராச்சும் ஒரு பையன் கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க, ஏதாச்சும் இதாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது என்ன சப்ஜெக்ட் நம்ம குழம்பிருப்போம். ஃபஸ்ட்டு 3வது மேக்ஸா இல்லை 2வது மேக்ஸ், இந்த மாதிரி ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒரு நம்ம மைண்ட் ஏதாச்சும் செட் ஆகாமல் இருக்கும். அந்த இதுக்காண்டி தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணும்போது, நிறைய வவுச்சர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ரோ மட்டும் எனக்கு வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகணும் சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹரிசானில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். சீரியல் நம்பர் மட்டும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் பாருங்கள். அது க்ரீன் கலர் சீரியல் நம்பர் மட்டும் ஃப்ரீஸ் ஆகி நிற்குதா, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரீஸு, ஓகேங்களா? இப்போ 2 ஸ்டெப் பார்த்தாச்சு. 3வது வந்துட்டு அன்ஃப்ரீஸ் எடுத்துகிட்ருக்குங்க. இப்போ நான் ஏன் உங்களுக்கு டாப் அண்டு காலம் வந்து கீழே பார்த்தேன், மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பேனுக்கு நான் போகல. ஏன்னா இது 2 சேர்த்த ரோவும் காலத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் செல்லு வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். C2க்கு நான் வச்சுக்கிறேன் செல்லை வந்து, ஓகேங்களா? C2ல் இந்த செல் நம்பர் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ரோவும் காலமும் எனக்கு ஃப்ரீஸாக நிற்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஃப்ரீஸாக நிற்குதா? இப்போ நான் ஹரிசானில் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது சீரியல் நம்பர் நேமும் ஃப்ரீஸாக நிற்கும் பாருங்கள், மாறாது பாருங்கள், அந்த இடத்த விட்டு போகாது, ஓகேங்களா? இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, எனக்கு வந்து இப்போ நான் எந்த இடத்துல நான் கர்சர் செல்லை வைக்கிறேனோ, இப்போ நான் H10ல் வச்சுருக்கேன். H10ல் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணும்போது மாறுதா உங்களுக்கு பாருங்கள். அந்த H10 அதில் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். மீதி எல்லாமே பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வருதா. அதே மாதிரி நான் ஹரிசானில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஹரிசானில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள், சீரியல் நம்பர், நேம், ரோல் நம்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். சோசியல் சயின்ஸு அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் வரதெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்துட்டு அன்ஃப்ரீஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? இது வந்துட்டு தேர்டு வே, அன்ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்ப்ளிட்டு.
ஸ்ப்ளிட்டுனா என்ன? ஸ்ப்ளிட்டுனா எனக்கு வந்துட்டு என்னென்னா பிரித்து காட்டுதல் இல்லைனா பிளவுபடுத்தி காட்டுதல் அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் இந்த இடத்துல அதாவது நான் வந்து H8ல் வந்துட்டு நான் செல் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இப்போ அதுங்க ஒரு 4 பக்கம் சேர்ந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குதா? அதாவது வந்துட்டு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது பாருங்கள். இது எதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ளிட் எடுத்து விட்ருங்க. நம்ம எந்த இடத்துல நம்ம செல் வைக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு தேவையான கர்சர் நம்ம வந்து செல்லை வந்து எங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் வந்து யூஸ் பண்ண பார்த்திங்களா? நான் இங்கே செல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதே இடத்துல ஸ்ப்ளிட்டை பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட்டை எடுத்து விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய வந்துட்டு ஸ்டூடெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. கமெண்டில் ஏதாச்சும் கேட்கன்னு இருந்தால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.